Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா the psychology behind the fear of mathematics. ஸோ மேத்ஸ்னாலே யூஸ்வலாக எல்லோரும் பயப்படுற ஒரு விஷயம். லைக் நீங்கள் டியூஷன் கிளாஸஸில் போய் கேளுங்க அண்ட் ஸ்கூல்ஸில் கேளுங்க, இல்லை இன்ஜினியரிங் படிக்கிறவங்கள யாரை கேட்டாலும் யாருக்கெல்லாம் மேத்ஸில் பயம் அப்படின்னா 70% எல்லாருமே மேத்ஸில் பயப்படுறதா சொல்லுவாங்க. ஸோ ஒரு 30% பீப்புள் தான் மேத்ஸில் பயம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. லைக் அவங்களோட ஸ்டாஃப் அவங்களுக்கு எப்படி டீச் பண்ணாங்க அப்படிங்கிறத பொறுத்து, அண்ட் அவங்களோட லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து, அண்ட் சின்ன வயசுலேருந்து அவங்க கேட்ட விஷயம், அவங்க பார்த்த விஷயத்தை வச்சு அந்த மேத்ஸ் டஃப்பாக இல்லையா அப்படிங்கிறது டிசைட் ஆகும். ஸோ அதனால நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி மேத்ஸை வந்து ஒரு ஈஸியான சப்ஜெக்டை நம்ம மாற்ற போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், இந்த மேத்ஸ் வந்து ஈஸியாக ஆகணும் அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் தேடுறதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் நம்ம அந்த கொஷின் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். லைக் மேத்ஸ் எப்படி டஃப் ஆனது, இட்ஸ் தட் ரியலி டஃப் அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ அது ரியலி டஃப்பாக இல்லை அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. நான் எல்லா வீடியோஸ்லையும் நான் சொல்கிறது ஒரே விஷயம், மேத்ஸ் டஃப் கிடையவே கிடையாது. ஸோ இட்ஸ் ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் வென் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டால் மார்க் எடுத்துடலாம். லைக் 90 எடுத்தால் தான் 99 எடுத்தால் தான் அது நம்ம ஈஸின்னு சொல்லணும், இல்லைனா சொல்லக்கூடாதுலாம் இல்லாமல் புரியுதுனால it will be easy. ஸோ நீங்கள் 80 மார்க்ஸ் எடுக்கிற 60 மார்க்ஸ் எடுக்கிறனால உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சதுனால தான் உங்களுக்கு get that marks, right? So it will be easy. நம்ம எடுத்து படிக்க ஆரம்பித்தோன்னா it will be so easy and understanding. So first thing we are going to understand is the problem behind the fear of mathematics. ஸோ இங்கே வந்து மேத்ஸ் ப்ராப்ளம் கிடையாது, அது வந்து இப்படி தான் இருக்குது அப்படின்ற ஒரு மித் இருக்கு இல்லையா, அதுதான் ப்ராப்ளம். மேத்ஸ்னாலே கஷ்டம் அப்படிங்கிறது தான் ப்ராப்ளமே. ஸோ நாங்கள் ஜாயின் பண்ணும்போது காலேஜ் பிஎஸ்சியில் ஒரு 4 years பேக் அப்படின்னா பார்த்தா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, மேத்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். பட் இப்போ பார்த்தா அதோட லெவல் ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. லைக் 3 members இருக்கிற ஸ்டேஜில் வந்துருச்சு மேத்தமெட்டிக்ஸு. ஸோ தட்ஸ் நாட் அ குட் திங், பிகாஸ் எவ்ரி திங் இஸ் டிபெண்டட் ஆன் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ நீங்கள் சிஎஸ்சி எடுத்தீங்க, இன்ஜினியரிங்கில் சிஎஸ்சி டேட்டா ரிலேட்டட் கோர்சஸ் எடுக்கிறீங்க, ஆர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி டிபெண்டட் ஆன் மேத்தமெட்டிக்ஸ். வித்தவுட் த பேசிக் மேத் நாலேஜ், அந்த லாஜிக்கல் திங்கிங், ரீசனிங் அபிலிட்டி இல்லாமல் மேத்ஸ் எடுக்காமல் லைக் இன்ஜினியரிங் ஃபீல்டில் கூட நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் ஸோ நெசசரி அண்ட் ஸோ இம்பார்ட்டன்ட் டு லேர்ன் மேத்தமெட்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் அந்த ஃபியரை நீங்கள் வந்து பிரேக் அவுட் பண்ணணும். அது பிரேக் டவுன் பண்ணி நீங்கள் ஃபியரை முதல்ல எடுத்தால் தான், அந்த பயம் போனால் தான் நம்ம படிக்க ஆரம்பிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ், நான் இதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸ்டோரி மீன்ஸ் இட்ஸ் அ ஃபேக்ட். ஜோ போலர் அப்படின்ற ஒருத்தங்க ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க, அண்ட் ரிசர்ச் பண்ணி அவங்க ஒரு புக்கையும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் லிமிட்லெஸ் மைண்ட் அப்படிங்கிற ஒரு புக்கு. யூ கேன் ரீட் தட். ஓகே, ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அவங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க, த ஃபர்ஸ்ட் and the important reason for the fear of mathematics is the test. ஸ்கூல் லெவலில் லைக் நீங்கள் 2nd, 3rd, 5th ஸ்டாண்டர்டுக்குள்ளே நீங்கள் படிக்கும்போது ஸ்கூல் லெவலில் நடக்கிற சில டெஸ்ட் இருக்கும் இல்லையா, அதோட ஸ்கோர் பொறுத்து தான் உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் மேலே ஒரு என்ன சொல்கிறது, லைக் ஒரு இமேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. லைக் எப்படின்னா, ஒரு டெஸ்ட் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க ஓரளவுக்கு, அண்ட் அங்கே போய் மறந்துருப்பீங்க. லைக் 1 hourல இந்த டெஸ்ட் முடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, கம்ப்ளீட்டாக அதில் என்ன படித்தோம் அப்படிங்கிறதும் மறந்துருப்பீங்க. சம்டைம்ஸ் படிக்காமல் போயிருந்துருக்கலாம். ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு நடந்த ஒரு சின்ன அவமானமோ, இல்லைன்னா நம்மளால் படிக்க முடியல, மார்க்ஸ் எடுக்க முடியல, மேத்ஸ் வந்து வீக் அப்படின்னு சொன்ன சில வார்த்தைகளாலும் தான் நம்ம மேத்ஸை வந்து கம்ப்ளீட்டாக இது நம்மளுக்கு டஃப் அப்படின்னு ஒரு நிலைக்கு வந்துட்டோம். அதை நம்ம பிரெயினில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ இருந்து நீங்கள் எவ்வளோ தான் மார்க்ஸ் ஒரு வாட்டி ரீச் ஆகி ஒரு வாட்டி கம்மியானாலும் மேத்ஸ் இஸ் அ டஃப் சப்ஜெக்ட் அப்படின்ற டேகை மேத்ஸ்க்கு கொடுத்தாச்சு. நீங்கள் இல்லை, லைக் எல்லாருமே ஸ்டாஃப் ஆகட்டும் எல்லாருமே அதை கொடுத்துட்டோம். அண்ட் பேரண்ட்ஸ் ஆல்சோ புஷ் பண்ணி மேத்ஸ் வீக்குன்னு சொல்லி நம்ம அதையே நம்ம ஒரு டேக்லைனாக யூஸ் பண்ணி மேத்ஸ்னாலே கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு வந்துட்டோம். ஸோ அதை முதல்ல உடைக்கணும். அதை மாற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா போட ஆரம்பிக்கணும். பிகாஸ் மேத்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ண தான் யூ கெட் தட் கான்ஃபிடென்ஸ். எப்போ கன்ஃபியூஷன் வருதோ அப்போ தான் ஃபியர் வரும். எப்போ ஃபியர் வருதோ அப்போ தான் நீங்கள் அது கம்ப்ளீட்டாக நெக்லெக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ ஒரு விஷயத்தை வரல அப்படின்னா பிடிக்காமல் போயிடும். ஸோ பிடிக்கல அப்படின்னும் போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்ம அது டச் பண்ணவே விட மாட்டோம். ஸோ இதில் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னா, நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது லைக் எனக்கு அப்போ தான் மேத்ஸில் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது. இன்ட்ரெஸ்ட்னால் ஓரளவுக்கு தான், நானும் நல்ல ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தேன் ப்ரைமரி ஸ்கூல் வரைக்கும். அதுக்கப்புறம் 6th தான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்போ எங்கள் ஸ்கூலுக்கு வந்து ஒரு சீஃப் கெஸ்ட், ஐ திங்க் ஹிஸ் நேம் இஸ் சத்யமூர்த்தி சார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அவருக்கு மேத்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவர் சொன்னார், அப்போ அவர் ஒரு டீச்சர்ஸ் டேக்கு ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போது அவர் என்ன சொன்னார்னா,
யாருக்கெல்லாம் மேத்ஸ் பிடிக்காது கை தூக்குங்க அப்படின்னாங்க. ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி 70% ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஹேண்ட் ரைஸ் பண்ணோம். அப்போ அவர் சொன்னாங்க, அப்போ உங்கள் மேத்ஸ் டீச்சர்ஸ்லாம் யார் இருக்காங்கன்னு எல்லோரையும் நிற்க வச்சாங்க. எல்லா மேத்ஸ் டீச்சர்ஸும் நின்றாங்க ஸ்கூலில். அப்போது இனிமேல் உங்கள் மேத்ஸ் டீச்சர்ஸை நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லோரும் ஒரே ஷாக்கு, ஒரே சிரிப்பு இல்லையா? சிரித்த உடனே அவர் சொன்னார், எப்போ உனக்கு உன் மேத்ஸ் டீச்சரை பிடிக்க ஆரம்பிக்குதோ அப்போ அந்த சப்ஜெக்ட் உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீ படிக்க ஆரம்பிச்சிருவேன். உங்கள் மேமை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவே சில கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுட்டு வந்து டெஸ்ட்டில் நல்ல மார்க்ஸ் எடுக்கிறது அப்படி பண்ணும்போது உனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகிடும். அப்போ நீ நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தட்ஸ் த ரீசன் பிஹைண்ட் மை இன்ட்ரெஸ்ட் இன் மேத்தமெட்டிக்ஸ். ஓகேவா? எங்கள் மேமை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவே படிக்கிறது, மேமை ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க ரொம்ப நல்ல மேம். ஸோ எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். காந்திமதி மேம் அவங்க பேர். அதுக்கப்புறம் நிறைய மேத்ஸ் டீச்சர்ஸ் வந்தாங்க, எல்லாரும் எனக்கு பிடிக்கும், நல்லா படித்தோம். பட் ஒரு கட்டத்தில் அவங்களால அது பிடிக்க ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம எப்படிலாம் நம்ம மேத்ஸோட பயத்தை வந்து போக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஸ்டாப் டெல்லிங் தட் மித். மேத்ஸ் டஃப்னு சொல்கிறத விட்டுடுங்க. ஸோ விட்டுட்டு யூ ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் யோர் ப்ராக்டிஸ் ரெப்பிட்டேஷன் தான் நம்மளை வந்து உருவாக்கும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ரெப்பீட்டடாக டீப் ஒர்க் பண்ணி கற்றுக்குறீங்களோ அதில் நீங்கள் கண்டிப்பாக மார்க்ஸை நல்லபடியாக ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் ஒரு புக் படிச்சிருந்துருக்கலாம். ஐ ரெக்கமெண்ட் திஸ் புக் டு யூ. தட் இஸ் டீப் ஒர்க் அப்படின்ற புக். ரொம்ப நல்ல புக். இந்த ஒரு ஸ்டோரி இருக்கும். என்ன அப்படின்னா, ஒருத்தருக்கு கோடிங்னா என்னன்னே அவ்வளோவா தெரியாது. ஸோ அவர் ஒரு வேலையில் கோடிங் நம்மளுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் தெரிய வந்ததுக்கப்புறம் அவர் ரூமில் அவரே அடைச்சிட்டு அவர் புக்ஸை மட்டும் வச்சு கோடிங்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போட்டு பார்த்து லேப்டாப்ஸில் ஆகட்டும் கம்ப்யூட்டர்ஸில் ஆகட்டும் போட்டு பார்த்து நீங்கள் ரன் பண்ணுவீங்க இல்லையா? ரன் பண்ணி தெரிஞ்சுப்பீங்க மிஸ்டேக்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கணும், எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு. அவர் என்ன பண்ணாருன்னா ஃபுல்லாகவே எழுதி தான் பார்த்து மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்ணுறது, செக் பண்ணிக்கிறது புக்கில் அப்படி கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ண அவர் கொஞ்ச நாள்லேயே ஒரு 3-4 மந்த்ஸ்லேயே அவர் ஒரு பெரிய கிராஷ் கோர்ஸை அட்டென்ட் பண்ணுறாரு. அங்கே வந்து பிஹெச்டி முடித்தாங்க. அந்த ஃபீல்டோட பிஹெச்டி முடித்தவங்கள கூட பீட் பண்ணி இவரோட மார்க்ஸ் இருக்குது. ஸோ அது மூலமாக அவர் வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை விட பல மடங்கு அதிகமான சம்பளம் அவரோட அந்த ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அவர் இம்ப்ரெசிவாக பண்ண அந்த கிராஷ் கோர்ஸோட ரிப்போர்ட்டில் அவருக்கு கிடச்சிருச்சு. அந்த ரிசல்ட்டில் அவருக்கு அந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இஃப் யூ ஒர்க் டீப் இன் மேத்தமெட்டிக்ஸ் யூ டெஃபினெட்லி கெட் தட் ஆன்சர்ஸ். ஸோ நீங்கள் ஒரு சம் எடுக்கிறீங்க அப்படின்னா யூ ஷுட் கான்சன்ட்ரேட் மோர். ஒரு சம் எடுத்தால் அதை பாதியில் விடுறது வந்து ரொம்ப பெரிய தப்பு. இதுதான் செகண்ட் ரீசனாக சொல்கிறாங்க. என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு சம் எடுக்கிறீங்க, கொஷின் பார்ப்பீங்க. இப்போ கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கொஷின் எடுங்க, அதை ரீட் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது அப்படின்னா யூ கெட் தட் இன்ட்ரெஸ்ட். இல்லை என்னால் கொஞ்சம் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல, இது மாதிரி டஃப்பாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கம்ப்ளீட்டாக அதை க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக்ஸ். பிரெயினுக்கு கொஞ்சமாவது வேலை இருக்கணுங்க. நீங்கள் எடுக்கிறீங்க ஒரு சம் அப்படின்னா அதை ட்ரை பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொண்டு வர பாருங்கள். கிடைக்கலையா மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். சின்ன மிஸ்டேக்கான நம்ம ஆன்சர் கம்ப்ளீட்டாக மாறிப்போம். ஸோ அந்த மிஸ்டேக்கை நம்ம ஓவர் கம் பண்ண என்னாலும் எனக்கு எடுத்த ஃபைனல் ஆன்சர். ஒரு சம் முடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு சம் பண்ணோம் அப்படிங்கிற க்யூரியாசிட்டி நமக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணிகிட்டே அந்த க்யூரியாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால மேத்ஸில் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம் ஆகிடும். நாட் ஓன்லி இன் மேத்ஸ், ஃபிசிக்ஸும் நிறைய பேர் இது மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸையும் உங்களுக்கு அந்த க்யூரியாசிட்டி க்ரியேட் ஆகணும் அப்படின்னா யூ ஷுட் டெஃபினெட்லி ப்ராக்டிஸ். அதில் உட்காந்து நீங்கள் பண்ணியே ஆகணும். ஸோ தட் இஸ் த செகண்ட் திங். ஸோ இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் மேத்ஸில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டா மேத்ஸ் இஸ் நாட் அ டஃப் சப்ஜெக்ட், ஈஸி சப்ஜெக்ட்னு எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் என்னென்னா என்னோடய டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் அவங்கக்கிட்ட என்ன பண்ணுவேன்னா அவங்கக்கிட்ட ரொம்ப மேத்ஸ் படின்னு சொல்லுவேன். பிகாஸ் அதர் சப்ஜெக்ட்ஸ் அவங்க ஈஸியாக படிச்சிருவாங்க. ஈஸியாக படித்து மனப்பாடம் பண்ணுறதோ இல்லை அதில் கான்செப்ட்ஸை புரிஞ்சு அவங்க ஈஸியாக ஆன்சர் பண்ணிடுறாங்க. பட் மேத்ஸ்னு வரும்போது அவங்க பயந்தாங்க. ஸோ டெய்லி அவங்க நான் ரொம்ப இன்வால்வ் பண்ண வச்சு ஒரு சம் டீச் பண்ணி அந்த கான்செப்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு இன்னொரு சம் எக்ஸாம்பிள் கொடுத்தா போதும். ஸோ அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகிடுது. நான் ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன், நீ ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன்ற இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும்போது அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் டியூஷன் கிளாஸஸில் 100 அவுட் ஆஃப் 97% ஸ்டூடெண்ட்ஸ் 97% வந்து எல்லாருக்கும் மேத்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்னு தான் சொல்லுவாங்க. எப்போ கேட்டாலும் நான் மேத்ஸ் பண்ணட்டுமா கேட்குற இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. பிகாஸ் அவங்க நிறைய அதில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் தேர்ட் திங். பிகாஸ் எப்போ நம்ம ஒரு கூட உட்காந்து ஒரு குரூப்பாக நம்ம மேத்ஸ் பார்க்குறோமோ அப்போ நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆகும். பிகாஸ் நம்ம வந்து ஒரு சம் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மட்டும் போட்டுட்டு இருந்தால் அது போரிங்காக இருக்கும். இதே நம்ம ஃப்ரெண்ட் நம்மளுக்கு இதை பண்ணி இதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போட்டு பாரு எனக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா நம்ம அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அப்ளை பண்ணும்போது அது ஒரு க்யூரியாசிட்டி பில்ட் ஆகும் இல்லையா? ஸோ அப்போ அவங்க
என் ஃப்ரெண்டு நல்லா போடுறாங்க, நம்ம கரெக்டாக போடுறோமா, நம்ம ஃபாஸ்ட்டாக முடிக்கிறோமா, அவங்க ஃபாஸ்ட்டாக முடிக்கிறாங்களா அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் ஆகும்போது நம்ம இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட மேத்ஸ் பாருங்கள். என்றைக்கும் உங்களுக்கு ஒரு டீச்சர், இப்போ உனக்கு உன் ஃப்ரெண்டில் ஒருத்தர் வந்து நல்லா மேத்ஸ் போடுவாங்க அப்படின்னா அவங்க பக்கத்தில் வச்சுட்டு நீ எனக்கு கைட் பண்ண, நான் மேத்ஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அவங்க கைட் பண்ண நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க. அப்போ உங்களுக்கு புரியும். லைக் இந்த ஸ்டெப்ஸ் வந்து எப்படி வரணும், நீங்கள் வந்து ஒரு சம் பார்த்து அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி போடுறதுக்கும், எந்த ஃபார்மேட்டில் வருது, எந்த கான்செப்டில் அந்த சம் போயிட்டுருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்தந்த கான்செப்ட்ஸ்லாம் நம்ம போட்டால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் அடுத்து ப்ராக்டிஸ் பண்ணவே தேவையில்லை. லைக் போடும்போதே நீங்களும் அதை போடும்போது அது உங்களுக்கு தெரிஞ்சிடும், இப்படி தான் இது வரும், இதுதான் ஆன்சர் கிடைக்கும்ன்றது கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு கட்டத்தில். ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் லைக் பார்த்து போடுறதுக்கு பதிலாக நீங்களாம் போட ஆரம்பிங்க. மேத்ஸ் கம்ப்ளீட்டாக நீங்களாம் எடுத்து கொஷின் பார்த்து அப்படியே ஆன்சர் எழுத பாருங்கள். அப்படி பண்ணும்போது இட் வில் பி ஸோ ஈஸி அண்ட் நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்லை, அடுத்து ரிப்பீட்டடாக நிறைய வாட்டி பார்க்கவே தேவையில்லை. ஸோ திஸ் இஸ் த பேசிக் திங் யூ ஷுட் நோ to get out of the fear of mathematics. So இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். If you are interested to know more about this, then